கள்ளக்குறிச்சி மாவட்டம் வட பொன்பரப்பி பகுதியில் நேரடி நெல் கொள்முதல் நிலையம் அமைக்கப்படாததால் நெல்மணிகளை விற்பனை செய்ய இயலாத நிலை உள்ளதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். வட பொன்பரப்பியில் மூங்கில் துறைப்பட்டு, மூலக்காடு பாக்கம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம விவசாயிகள் 20 கிலோமீட்டர் கடந்து சென்ற நெல்மணிகளை விற்பனை செய்யும் சூழல் உள்ளதாகவும், மேலும் அங்குள்ள கொள்முதல் நிலையத்தில் பல நாட்கள் காத்திருக்க வேண்டி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் வட பொன்பரப்பிக்கு உட்பட்ட பகுதியில் நெல் கொள்முதல் நிலையம் அமைக்க வேண்டும் என ஸ்டாலின் அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே கண்ணங்குடி கிராமத்தில் பாசன வாய்க்கால் நடுவே பாலம் அமைக்கப்படாததால் கிராம மக்கள் ஆபத்தான முறையில் பயணம் செய்யும் வீடியோ இணையத்தில் பரவி வருகிறது. இந்த கிராமத்தின் வழியே செல்லும் பாசிமுத்தன் ஓடையின் நடுவே பாலம் அமைக்கப்படாததால் இந்த வாய்க்காலின் நடுவே கயிறு கட்டி பிளாஸ்டிக் மிதவைகளை கொண்டு கடந்து செல்கின்றனர். இதுகுறித்த வீடியோ வெளியாகியுள்ள நிலையில் மக்களின் நலன் குறித்து அக்கறையில்லாத திமுக அரசுக்கு கண்டனங்கள் வலுத்து வருகின்றன. சென்னை தேனாம்பேட்டை அருகே செல்லும் கத்தீட்ரல் சாலையில் புதிதாக சிக்னல் அமைக்கப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் அவதியடைந்துள்ளனர். அண்மையில் திறக்கப்பட்ட கருணாநிதி பூங்காவிற்கு விளம்பரப்படுத்தும் வகையில் புதிதாக அமைக்கப்பட்ட சிக்னலையும் சேர்த்து மொத்தமாக 100 மீட்டர் இடைவெளியில் அடுத்தடுத்து 3 சிக்னல்கள் உள்ளதால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். இப்பகுதியில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் நிலையில் புதிதாக சிக்னல் எதற்காக அமைக்க வேண்டும் என வாகன ஓட்டிகள் கேள்வி எழுப்புகின்றனர். தஞ்சாவூர் மாவட்டம் நடுக்காவேரி கிராமத்தில் ஆமை வேகத்தில் நடைபெறும் சாலை பணிகளாலும் பொது கழிப்பிடம் இன்றியும் மக்கள் அவதிக்குள்ளாகியுள்ளனர். பல ஆண்டுகளாக பொது கழிப்பிடம் பயனற்று பூட்டி கிடப்பதால் திறந்த வெளியில் பலர் இயற்கை உபாதையை கழிப்பதில் உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவதாக கூறும் கிராம மக்கள் சாலை புனரமைப்பு பணி ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்கள் அடிக்கடி விபத்தில் சிக்குவதாகவும் தெரிவித்தனர். பெயிலியர் மாடல் ஸ்டாலின் அரசின் மாவட்ட நிர்வாகம் பொது கழிப்பிடம் அமைத்து தருவதோடு சாலை பணிகளையும் விரைந்து முடிக்க வேண்டும் என கிராம மக்கள் வலியுறுத்தினர். திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஈரான் இஸ்ரேல் போர் காரணமாக வணிக பயன்பாட்டுக்கான சிலிண்டர் விநியோகம் நிறுத்தப்பட்டதில் உணவகங்கள் உணவு தயாரிப்பை நிறுத்தியுள்ளனர். கடந்த 4 நாட்களாகவே சிலிண்டர் சரிவர விநியோகிக்கப்படாமல் சிரமத்திலிருந்த உணவக உரிமையாளர்கள் தற்போது சிலிண்டர் விநியோகம் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டதில் உணவு தயாரிப்பை நிறுத்தியுள்ளனர். ஒரு சில உணவகங்கள் விறகு அடுப்பில் பிரியாணி உள்ளிட்ட உணவுகளை தயார் செய்தாலும் இதே நிலை நீடித்தால் உணவகங்களை நிரந்தரமாக மூடும் நிலை ஏற்படும் என உணவக உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் பொதுமக்கள் வைத்த கோரிக்கையை ஏற்காமல் அலட்சியம் காட்டிய மின்வாரியத்துறையினர் உதயநிதி ஸ்டாலின் வருகைக்காக ஒரே நாளில் சாலையின் நடுவே இருந்த மின்கம்பத்தை மாற்றியது பொதுமக்களிடையே அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மின்கம்பத்தை அகற்றி ஓரமாக வைக்க வேண்டும் என பலமுறை பொதுமக்கள் கோரிக்கை வைத்த நிலையில் கண்டுகொள்ளாத திமுக அரசு உதயநிதி ஸ்டாலின் வருகைக்காக மின்கம்பத்தை மாற்றும் சம்பவம் பொதுமக்கள் மத்தியில் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது.